இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதி, இறை பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை குறித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித சனுவாரியு ஆயர் மற்றும் மறைசாட்சியிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதமும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்றைய நாளில் ஜெபிக்கும் போது, உங்கள் தேவைகளுக்காக இறை இயேசுவிடம் மன்றாடும் போது எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா? காலையில் நீங்கள் எழுந்து ஜெபிக்க வேண்டும். அப்போது நீங்கள் கேட்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். இதற்கு என்ன ஆதாரம் உண்டு என்று கேட்கிறீர்களா? ஒவ்வொரு முறை மோசே தன் கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது எல்லாம் இஸ்ரவேலர்கள்தான் ஜெயித்தார்களாம். மற்ற நேரம் எல்லாம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை மேற்கொண்டனர், ஜெயித்தனர். நீங்களும் இப்படி ஜெபித்து பாருங்கள். உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் எல்லா காரியங்களும் வெற்றியில்தான் முடியும். யாருமே உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துரு எந்த சோதனையையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டான். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நீதி, இறை பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு என்கிறது. இந்த 5 சுபாவங்களும் நம்மிடம் இருக்கின்றதா? சிந்தித்து பாருங்கள். நீதியோடு நடக்கிறீர்களா? இறை பற்று உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றதா? இயேசுவின் மேல், அன்னை மரியின் மேல், கத்தோலிக்க திருச்சபையின் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள்? உங்கள் மன உறுதி எப்படி இருக்கின்றது? பேசும் பேச்சில், செய்யும் காரியத்தில், நடவடிக்கையில் பணிவோடு இருக்கின்றீர்களா? இன்றைய நாளில் சிந்தியுங்கள். விவிலியம் மற்றொரு விஷயத்தையும் நமக்கு கூறுகிறது. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்பதாய் இறை பற்று பெரும் ஆதாயம் தரும் என்பதையும் நமக்கு அதே விவிலியம்தான் கற்றுத்தருகிறது. நண்பர்களே, நாம் வாழ்வதோ இறுதி காலம். மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நினைவில் வைத்துக்கொண்டே ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை பற்றி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு முன் எத்தனையோ பேர் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைசாட்சியாய் மரித்திருக்கின்றார்கள். நாமும் நம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டும். அட்லீஸ்ட் நம் குடும்பத்தாருக்காவது, நம் பிள்ளைகளுக்காவது, நம் நண்பர்களுக்காவது ஒரு பெயர் சொல்லும் வாழ்வை வாழ வேண்டாமா? சிந்தியுங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நகர் நகராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் என்று கூறுகிறது. அப்படி இயேசு செல்லும் போது பல நன்மைகளை செய்தாராம். பொல்லாத ஆவிகளை விடுவித்தார், நோய்களை குணமாக்கினார். உங்கள் தேவை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் நண்பர்களே, விட்டுவிடாதீர்கள். ஒரு ப்ரொசீஜராக ஜெபிக்க வேண்டும். எல்லா வேலைகளையும் சாயங்காலம் வேலை முடித்து வந்தவுடன் முடித்துவிட்டு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி அல்லது சாம்பிராணி ஏற்றி ஒரு கேண்டிலை ஏற்றி வைத்து பாய் விரித்து அனைவரும் அமர்ந்து துதி பாடல் பாடி நன்றி செலுத்தி ஜெபமாலை ஜெபித்து விவிலியம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். அந்த கேண்டிலின் ஒளியில்
தேவன் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாயிருக்கின்றார் என்பதை உணர்ந்து பயபக்தியுடன் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கும் சொல்லுங்கள். நமக்கு கிடைத்திருக்கின்றது. இயேசுவை நாம் இந்த வாழ்க்கையில் அறிந்திருக்கின்றோம். ஜெபிக்க மறக்கலாமா? எண்ணற்ற புதுமைகளை செய்த இயேசு உங்கள் காரியத்தில் நிச்சயம் அற்புதம் செய்யாமல் விடவே மாட்டார். அதே போல ஜெபிக்கும் போது சில பொது காரியங்களுக்காகவும் நாம் எப்போதுமே ஜெபிக்க வேண்டும். நான், எனக்கு, என் வீடு, என் பிள்ளை என்று மட்டும் ஜெபிக்க கூடாது. நாட்டிற்காக, நாட்டின் சுகாதாரத்திற்காக, நல்ல தலைவர்களுக்காக, கைவிடப்பட்ட பெண்கள், குழந்தைகள், யாரும் நினையாதவர்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உதவியற்றவர்கள், சிசு பவனில் இருக்கும் பிள்ளைகள், இப்படி நீங்கள் எழுதி வைத்து பொது காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். உங்கள் தெருவில் வாழ்பவர்கள், உடன் வேலை செய்பவர்களின் குடும்பம், உங்கள் குழந்தைகளின் ஃப்ரெண்ட்ஸ் ஓட குடும்பம், இப்படி நீங்கள் அடுத்தவர்களுக்காக தொடர்ந்து 1 மாதம் ஜெபித்து பாருங்களேன். எழுதி வைத்து அதன் மேல் கை வைத்து பிறருக்காக ஜெபித்து பாருங்கள். அந்த மாத கடைசியில் உங்கள் காரியங்கள் தானாகவே வெற்றியாக முடியும். தானாகவே உங்களுக்கு வாய்க்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் என் துன்பக் காலத்தில் அஞ்ச மாட்டேன். பொருளின் பின்பாக செல்ல மாட்டேன். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி ஆகியவற்றை நாடி தேடுவேன். அந்த ஆசையை என் மனதில் வையும் இயேசுவே. உம் உதவியால் பகல் ஒளியைப் போல என் வாழ்வு மாறட்டும். அதை காணும்படி எங்களை செய்யும். எங்களை ஆசிர்வதியும். கைபிடித்து நடத்தும் இயேசுவே. அன்னை மரியே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.